அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, குர்ஆன் ஷரீஃபிலே ஒரே ஒரு சூறாவில் மட்டும் பிஸ்மில்லா இல்லை. 114 சூறாக்களில் ஒரே ஒரு சூறா, அதுதான் இன்றைக்கு ஓதப்பட்ட பராஅத் என்ற சூறா. ஏன் இதில் பிஸ்மில்லா எழுதப்படவில்லை? 5 விதமான காரணங்கள் அதற்கு எழுதுகின்றார்கள். ஆனால் பிரபலியமான காரணம் என்னவென்றால், இந்த சூறா ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடிய சூறா. அரபியர்கள் ஒரு ஒப்பந்தம் முறித்தால் அதில் பிஸ்மில்லா எழுத மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை செய்த பொழுது 10 ஆண்டுகள் மக்கத்து காஃபிர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். 10 ஆண்டுகள் ஒருத்தர் யாரும் தாக்கக்கூடாது. இந்த இந்த பக்கத்தில் யாரு அவங்களோட சேர்ந்திருக்காங்களோ அவங்களே அடுத்த பக்கத்தில் உள்ளவங்க தாக்கக்கூடாது. இவங்களையும் தாக்கக்கூடாது, இவங்களோட ஒன்று இணைந்திருக்கக்கூடிய தாக்கக்கூடாது. இந்த ஒப்பந்தம் 10 ஆண்டுகள் செய்யப்பட்டது. ஆனால் சில ஆண்டுகளிலே அந்த மக்கத்து காஃபிர்கள் ஒப்பந்தத்தை முடித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உண்ணாக சேர்ந்திருந்த ஒரு கூட்டத்தை தாக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ரகசியமா வச்சிருந்தாங்க. அந்த 1500 சஹாபாக்கள் முதல்ல கூட்டு போனாங்க. 2ஆம் தரம் ஒரு சில வருடங்களுக்குள்ளாக இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில சில ஆண்டுகள், ஒரு 2 ஆண்டுகள் மக்காவிலிருந்து மக்கள் மதினாவுக்கு வந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணங்கள், சஹாபாக்களுடைய குணங்கள், இஸ்லாத்துடைய நடைமுறைகளை பார்த்து கவரப்பட்டார்கள். இப்படியும் ஒரு மனிதரா, இப்படியும் ஒரு மார்க்கமா, இப்படியும் ஒரு அமைதியா, இப்படி ஒரு வணக்கமா கவரப்பட்டார்கள். விறுவிறுவென்று முஸ்லிம்கள் இஸ்லாத்தில் வந்து விட்டார்கள். 1-2 ஆண்டுகளுக்குள்ளாக 10,000-10,000த்துக்கு மேல முஸ்லிம்கள் வந்துவிட்டார். இந்த கட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை அழைத்து கொண்டு போனார்கள். விஷயத்தை ரகசியமா வச்சிருந்தாங்க. காஃபிர்களுக்கு தெரியாது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போறாங்கன்னு. ரொம்ப ரகசியமாக அந்த திட்டத்தை வச்சு போயிட்டாங்க. அப்போ போகும்போது தான் அபு சுஃபியான், அபு ஜஹலுக்கு பின்னால எல்லா யுத்தங்களிலும் அவர்தான் தலைவராக நின்று நபி அவர்களை எதிர்த்து நின்றவர். அந்த அபு சுஃபியான் பார்க்கிறாரு, பெரிய கூட்டமா இருக்குது, என்னடா இது? அப்போ அவருக்கு ஒன்றும் புரியல. இன்னும் பார்த்துட்டு வரலான்னு வர்றாரு. அபு சுஃபியானும் ரசூலுல்லாஹி சச்சா அப்பாஸ் அவரும் கூட்டாளி. அப்போ நம்ம கூட்டாளி என்ன ஆனா போய் பார்த்துட்டு வரலாமே. இஸ்லாமத்தில் வந்துட்டாலும் பழைய கூட்டு, சொந்தம், எல்லாம் ஒரே குடும்பம் தான். அபு சுஃபியான் யாரு? ரசூலுல்லாஹி மாமனார் தான். அவர் தான் அப்படி இருக்காரு. ஆக இப்படி போகும்போது பார்த்தா 2 பேரும் சந்திச்சுட்டாங்க. என்னப்பா விஷயம்? எப்பா இந்த மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய படையோட வந்திருக்காங்க, நீ என்ன சொல்ல? ஒன்றும் சொல்ல முடியாது. நீ களிமா சொன்னா உனக்கு ஈரேற்றம், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்போ இப்போ நான் சொன்ன அவர் ஏற்றுக்கிறவாரா? நிச்சயமா ஏற்றுக்கிறவார். நீங்க அதை பற்றி சந்தேகப்படுறீங்க? என் கூட உள்ள வாங்க. அப்புறம் தன்னோட ஒட்டகத்தில் வச்சு ரசூல்லா இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு அபு சுஃபியானே ரசூலுல்லாஹி சச்சா அழைச்சிக்கிட்டு போறாங்க. போய்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் போயிட்டாரு. அங்கிருந்து உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய விரோதியே வந்திருக்காண்டா, நல்லா மாட்டிருக்கான், வேகமா ஓடுறான். அப்பாஸ் எல்லாம் அதை விட வேகமா போறாங்க. தலையை எடுப்பதற்காக வாளை உருவி கொண்டு ஓடுகின்றார்கள் உமர் அவர்கள். விரோதி, அல்லாஹ்வுடைய விரோதி இப்னு அப்பாஸ் அவர்கள் ஓடு வேகமா ரசூலுல்லாஹி அந்த இதுக்குள்ள நுழைஞ்சிட்டார். சொன்னவன் நுழைஞ்சவனே சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ்? அபு சுஃபியானுக்கு நான் ஒப்பந்தம் அமானிதம் கொடுத்துட்டேன், அடைக்கலும் கொடுத்துட்டேன். உமர் இந்த மாதிரி வாழை உருவிட்டு வராரு. இப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பொறுங்க உமரே பொறுங்க, இப்போ எதுவுமே பேச வேணாம், காலையில் பேசிக்கலாம் போகன்னு அனுப்பிட்டான். காலையில் வந்தார். அவர் மன்னிப்பு கேட்டு களிமா சொன்னார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவுக்குள்ள படைகள் போகுது, வெற்றி வாகை சூடி, சாதாரண வெற்றி அல்ல, அது பெரிய சரித்திரம் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. படைகள் போகின்றது. அப்போ அப்பாஸ் சொன்னாங்க, யார சொல்லலாம், இவர் கண்ணியத்தை பிரியப்படுவார், ஒரு கூட்டத்துடைய தலைவராக இருந்தவர், இவருக்கு ஏதாவது கண்ணியம் செய்யுங்க, என்ன செய்யணும்? அப்போ அவரும் கேட்டார், ரசூலுல்லாஹ்ட்ட என் மக்களை காப்பாற்றணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள்ட்ட எந்த விதமான இடையூறும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், என் வீடு எத்தனை பேர் காணும், அது பத்தாது. சரி, காபத்துல்லாக்குள்ளே போனால் அவங்களுக்கு அமானத்து, அதுவும் பத்தாது. அப்போ கடைசியில் ரசூலுல்லாஹ்ட்ட அவர் என்ன பேசுனாங்கன்னா, யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி உட்காந்துட்டாங்களோ அவங்கள்ட்ட எந்த இடையூறும் செய்யக்கூடாது. ஹைர், அந்த படை உள்ளே போச்சுது. ஒரு ஆள் கையில் கொடி இருந்துச்சு. அவர் சொன்னார், அல் யோம் யோமுல் மல்ஹமா, இன்றைக்கு வெற்றி. ஒரு வெற்றினா எவ்வளவு பெரிய வெற்றி! அந்த வெற்றி நாள், வெட்டி சாய்க்கும் நாள், கரிகளை, அதாவது மல்ஹமன் லஹமு, இறைச்சியை வெட்டி சாய்க்கக்கூடிய நாள் சொன்னாங்க. அந்த கொடியை வாங்கிட்டாங்க, அவன் மாமன்ட்ட கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க, அல் யோம் யோமுல் மர்ஹமா, இன்றைக்கு இரக்கம் காட்டும் நாள், இரக்கம் காட்டும் நாள், யாரையும் வெட்ட மாட்டான். சரி, ஆக போனாது. இது ஏன் ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். அப்போ எல்லாருமே பெரும்பெரும் மன்னிப்பு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. சில பேர் ரொம்ப மோசமானவங்க, முஸ்லீம்களுடைய பெண்களை பற்றி அவதூறா கவி படித்தது, யுத்தத்தை தூண்டினது, அப்படி சில பேரை மட்டும் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சிருந்தாலும் வெட்டிடுங்கன்னு சொன்னாங்க. அதில் கூட சிலவர் தப்பி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கலிமா சொல்லி ஈமான் கொண்டாங்க. சரி, ஆக இப்போ என்னன்னு சொன்னால், இந்த சூரா என்ன ஆச்சுது, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ரஜுல் முஷ்ரிகீன் அன் ஜஸீரத்தில் அரபு, அரபி நாட்டுடைய தேசத்தை விட்டு முஷ்ரிக்குன்னு வெளியே போயிடணும். ஒன்று களிமா சொல்லணும் அல்லது வெளியே போகணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பின்னால் சொன்னாங்க, 4 மாதம் உங்களுக்கு நான் தவணை தர்றேன், 4 மாதத்துக்குள்ள நீங்கள் எங்கேயாவது போயிருங்க, இல்லை களிமா சொல்லுங்க, இங்கே இருந்தால் வெட்டப்படுவீர்கள். ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைது வஜத்துஹும். அதான் பாருங்க, இந்த ஒப்பந்தம் முடிச்சாச்சு, நமக்கு ஒப்பந்தம் கிடையாது, 4 மாதம் டைம் இருக்குது, 4 மாதம் டைம் தர்றேன், 4 மாதத்துக்குள்ள நீ நல்லா ஆலோசனை பண்ணி ஒன்று களிமா சொல்லுங்க, இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியே போயிருங்க. இதுதான் ஃபக்துல் முஷ்ரிகீன வெட்டுங்கள் ஹைது வஜத்தும், பெற்றுக்கொண்ட இடத்தில். இதை பிடிச்சிக்கிட்டாமுங்க. முன்பின் எல்லாம் தொடரெல்லாம் விட்டுட்டு 24 ஆயத்தை நீக்க வேண்டும் குரான் இல்லைன்னு சில பேர். ஏன்னா மற்றவனும் குரானை படிக்கலாம், நம்ம மட்டும் நினைக்காதீங்க. ஆராய்ச்சி பண்ணி சிலர்கள் இந்த நம்ம எதிராக இருக்க முஸ்லீம்களுக்கு எதிரானவன் இது கொண்டு வந்தான். இது என்னடா நமக்கு இப்படி போட்டிருக்கானே, முஸ்லீம்கள் இப்போ எங்கே பார்த்தாலும் வெட்டுங்கன்னு ஆயத்தில் இருக்கணும்னு பொதுவாக கேட்கும்போது என்னமோ ஒரு மாதிரி தெரியும். ஆனால் அப்படி அல்ல. நமக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு எல்லா டைம் கொடுத்து எல்லா விதமான சூழ்நிலைக்கு பின்னால் அந்த ஆயத்தை இறங்கிச்சே தவிர, கண்ட இடத்துல முஸ்லீம்களை வெட்டுறதுக்கு நமக்கு அனுமதி அப்படி எங்கேயும் கிடையாது. ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த நாட்டில் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம், ஒரு முஷ்ரிக்கை நம்ம வெட்டினா அல்லாட்ட பதில் சொல்லணும். நம்மளை வெட்ட வந்தால் அதை யாரையும் வெட்டலாம், அது வேறு பேசி. ஆனால் முஷ்ரிக்கை வெட்டினா அப்படி எங்கேயும் நமக்கு சட்டம் கிடையாது. இந்த நாட்டு அவன் ஜனநாயகம், நம்ம எல்லாம் ஒப்பந்தத்தோடு இருக்கோம். மற்றவன் மீறுதான், நம்ம மீறலாமா? மீறக்கூடாது. அரசாங்கத்துடைய பஸ்ஸை உடைக்கலாமா, அல்ல பொருள்களை உடைக்கலாமா, அல்ல அரசாங்கத்தை ஏமாற்றலாமா? ஏமாக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒப்பந்தம், இதுதான் நமக்கு சட்டம். ஒரு ஹஸரத்து பெரிய மௌலானா அவங்க ட்ரெயினில் அவங்க ஏற போனார். அந்த ஊருக்காரங்க முகப்பத்து, அந்த கிராம ஊர், ஒரு கரும்பு கட்டி பெரிய இதை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கரும்பு வந்து நிறைய அதுக்கு வந்து சார்ஜ் போடணும். அப்போ அதை சொன்னாங்க, எனக்கு இவ்வளோன வேணாம்ப்பா, ஏன்னா நான் சட்டத்துக்கு புறமா இவ்வளோகான கொண்டு போனால் நான் வந்து பதிச்சு மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு. அப்போ அவனு டிடிஆர் முஸ்லீம் அவர் சொன்னால் அதிர்த்து வாங்க, அதை பற்றி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இல்லை, நான் ரொம்ப தூரம் போகணும். எங்கே தூரம்? இங்கே டில்லி போனாலும் நானும் அங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, நான் இன்னும் போகணும். எங்கே போகணும்? நான் அல்லாட்ட போக வேண்டியிருக்கு. நாங்கள் வந்து ஒன்றே சமாளிச்சுக்கலாம், அது சமாளிச்சுக்கலாம். சட்டத்துக்கு மாற்றமாக எவ்வளோன்னு தூக்கிட்டு போயிட்டோம்னா இப்போ நான் அங்கே பட்டுக்கிடுவேன். அதனால் அரசாங்கத்துக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த கரும்பை திருப்பி கொடுத்துட்டாங்க.
ஒரு பஸ்ஸில் நம்ம டிக்கெட் எடுக்கலை, பெரிய சொல்லுவாங்க மறந்து டிக்கெட் எடுக்காமல் இருக்கிறோம், வெளியே வந்த பிறகு அப்புறம் வந்த பிறகு அந்த டிக்கெட் எடுத்து கிழிச்சு போட்டுருங்க அப்படின்வாங்க. அப்படி சின்ன அளவு கூட ஒப்பந்தம் செய்தால் நமக்கு மாற்றம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. இங்க குர்ஆன்ல சொல்லப்பட்டது யாரை பத்தினா, ஒப்பந்தத்தை முறித்ததுக்கு பின்னால நீண்ட காலம் அவகாசம் கொடுத்து 4 மாசத்துக்குள்ள வெளியே போயிருங்க, ஜசீரத்து அரபு தேசத்தை விட்டும் இஸ்லாம் தான் இருக்கும், மற்ற மதம் இங்க இருக்காது என்ற அறிவிப்புக்கு தான் இங்க இந்த ஆயத்தை வைத்து கொண்டுதான் ரொம்ப சில பேர் ஒரு ஆட்சி வேலைகள் செய்வார்கள். அதை நாம் விலகி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லலாம். இது இந்த சூரத்துல் பராத்ல விலகி கொள்ளுதல். இந்த சூறாவுடைய தஃசீர் விளக்கத்தை நீங்க தமிழ்ல, உருதுல, அரபில, ஆங்கிலத்தில் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிட்டா சில பேர்கள் கேட்டா அதுக்கு பதில் சொல்லலாம். ஆக குர்ஆன்ல எந்த ஒரு விஷயமும் அறிவுக்கு புறம்பாகவோ யாரையும் அநியாயமாகவோ அட்டுழியமாகவோ எங்கேயும் சொல்லப்படலை. எல்லாம் அப்படியேதான் ஆயத்துக்கள் இருந்தால் அதற்கு விளக்கம் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இன்றைக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு வர்றான். அதில் ஒரு ஆயத்து ரொம்ப மனசிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. அது என்ன அல்லாஹ் சொல்றான், வல அலல்லதீன இதாமா தௌக தஹமிலகும், ஒரு யுத்தத்துக்காக ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செஞ்சிட்டாங்க. எல்லாரும் வசதி உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒரு ஏழையான சில சஹாபாக்கள் ஒண்ணுமே இல்லை, ஒட்டகம் இல்லை, குதிரை இல்லை, ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, நாங்களும் யுத்தத்துக்கு போகணும். ரசூலுல்லாஹ் சொல்றா, அஜிது மாஹமிலுக்கும் அலே, என்கிட்ட இல்லையே, எந்த ஒட்டகமும் இல்லை, குதிரையும் இல்லை, எதுவுமே இல்லை, நான் போகணும், யுத்தத்துக்கு போகணும். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கல்பு, பாருங்க எவ்வளவு துடிப்பு. நம்ம என்ன செய்யறோம், நம்மகிட்ட இல்லை, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்றோம். நம்மகிட்ட இல்லை, நம்மளால முடியாதுங்க அப்படின்னு. ஆனா இவருக்கு முடியல, ஒண்ணுமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னை கூட்டு போறது என்ற வாகனம் இல்லப்பா, சாதாரண விஷயம் இல்லை, யுத்தத்துக்கு போகிறோம், அங்க போய் சாப்பிடணும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் இருக்கணும். அந்த ஆள் அழுகுறாரு, தேர்ந்து அழுகுறாரு. ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க, அழுதா அழு, நான் என்ன செய்வேன். அழுகையிலே அவரை விட்டு நபி அவர்கள் போய்விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதை பதிவு செய்கிறான். நபியே, உங்களுடைய தோழர்களுடைய உள்ளத்தை பார்த்தீங்களா, எவ்வளவு ஆர்வம் அந்த உள்ளத்துல பொங்கி கிடக்கின்றது. தவல்லவா அயுனுகும் தஃபீலும் மினத்தம் ஹஸனா, கண்ணீர் வடித்து கொண்டு தன் வீட்டுக்கு அவர்கள் திரும்பி சென்ற காட்சி நபி இங்கே ஞாபகம் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டு. எவ்வளவு ஒரு ஆர்வம் இந்த மார்க்கத்தின் மீது இருந்திருக்குங்கிறத தான் இங்க நம்ம சிந்திக்கணும். இந்த ஆர்வம் தான் சஹாபாக்களை உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போடுது. நமக்கு அப்படி ஒரு ஆர்வம், துடிப்பு, மார்க்கத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும். இல்லைங்க, உலகத்துல எல்லா மிருகங்களும் வாழுது, சாப்பிடுது, எல்லாம் போகுது. நம்ம அதை மாதிரி நம்மளும் ஆயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு லட்சியத்தோடு இந்த வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். நல்ல இபாதத்தை செய்யணும், நல்ல அமல் செய்யணும். அதே நேரத்தில் இந்த மார்க்கத்துக்கு நாம் செய்ய வேண்டும். கண்ணீர் வடித்து கொண்டு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாட்டாலும் கொஞ்சமாவது அதில் கோடியில ஒரு துளி நம்ம உள்ளத்துல இந்த மார்க்கத்துக்கு நாம் செய்யணும். நாமும் இதை கடைப்பிடிக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல இந்த மார்க்கத்தை உண்டாக்கணும், நம்ம ஊர்ல உண்டாக்கணும், நம்ம இடத்துல உண்டாக்கணும். இன்றைக்கு என்ன இருக்குது, அப்படி ஒரு சிந்தனை இருக்கா நமக்கு? அல்லாஹ் தஆலா அதை உருவாக்கி தருவானாக. அல்லாஹ் இந்த ஆயத்தை அதை பதிய வைக்கக்கூடிய இந்த காட்சி ரொம்ப பெரிய அற்புதமான விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய நசீபை தருவானாக. வாகர் தாவல்